நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஆட் சப் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இதுக்கு தனித்தனியாக பட்டன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பட்டன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 பட்டன் க்ரியேட் பண்ண போகிறோம். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இது 4ம் வந்து ஒன் லைனில் கிரிட்டாக வரத்துக்கு நம்ம ஒரு வந்து கிரிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி தான் நமக்கு பட்டன் வந்து வரிசையாக வரப்போகுது. காலம்னா காலம்னு நினச்சிக்காதீங்க, அது ஜஸ்ட் நேம் தான். நம்மளோட ஆடு, சப்பு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் வந்து இந்த மாதிரி 4ஆக வரிசையாக வரப்போகுது. அதுக்கு இந்த கோடை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அங்கே காப்பி பண்ண கோடை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? கிளாஸ் கண்டெய்னர் டெக்ஸ்ட் சென்டர் இருக்குது, டிவ் கிளாஸ் ரோ இருக்குது. இந்த ரோங்கிற டிவுக்குள்ளே 3 காலம் இருக்குது. இப்போ இதெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த காலம் வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு ஓகே, அங்கே நம்ம வந்து காலமை டெலீட் பண்ணோமோ அந்த காலம்ங்கிற நேமை 3த்துலையும் டெலீட் பண்ணிவிடுங்க. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஆட் அப்படிங்கிற ஒரு பட்டன் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த பட்டனில் நிறையா பட்டன் இருக்குது. நம்ம இப்போ ஜஸ்ட் ஒரு ப்ரைமரி பட்டன் யூஸ் பண்ண போகிறோம். பூட்ஸ்ட்ராப் வெப்சைட்க்கு வந்துடுங்க. அதில் டாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் இப்போ நம்ம பட்டன்ஸ் தானே க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பட்டன்ஸ்குள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பட்டன் தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஸ்பேஸ் விட்டுட்டு இதில் டைப் பண்ணுங்கள். பட்டன் டைப் ஈக்குவல் டு பட்டன், தென் கிளாஸ் ஈக்குவல் டு btn ஸ்பேஸ் btn ஹைஃபன் ப்ரைமரி, தென் வந்து ஸ்பேஸ், அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த பட்டன் க்ளோஸ் ஆகிறதுல அதுக்கு முன்னாடி பட்டனோட நேம் கொடுக்கணும். ஆட் நவ் கண்ட்ரோல் எஸ். இப்போ க்ரோம்க்கு வந்துட்டு கண்ட்ரோல் ஆர் கொடுங்க. க்ரோம்க்கு வந்துட்டு கண்ட்ரோல் ஆர் கொடுங்க. நம்ம அங்கே க்ரியேட் பண்ணியிருக்க பட்டன் ஒன்றே இங்கே வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் 3த்துக்கும் பட்டன் க்ரியேட் பண்ண போகிறோம். இது வந்து 3 தான் இருக்கா? 3 கிளாஸ், அந்த கிளாஸ் கால் அப்படிங்கிறது 3 தான் இருக்குது நமக்கு. ஆனால் 4 பட்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இன்னொன்று வாட்டி டைப் பண்ணிக்கோங்க, இல்லை காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து 3 பட்டன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். நீங்களாம் மேனுவலாக டைப் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். பட்டன் டைப் ஈக்குவல் டு பட்டன், பட்டன் இங்கே கிளாஸ் ஈக்குவல் டு btn ஸ்பேஸ் btn ஹைஃபன் ப்ரைமரி க்ளோஸ். இதோட நேம் என்னென்னா சப். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கு ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுங்கள். பட்டன் டைப் ஈக்குவல் டு பட்டன், கிளாஸ் ஈக்குவல் டு btn primary க்ளோஸ் மல். டிவுக்கும் அதே மாதிரி பட்டன் க்ரியேட் பண்ணிவிடுங்க. பட்டன் டைப் ஈக்குவல் டு பட்டன், கிளாஸ் ஈக்குவல் டு btn ஸ்பேஸ் btn ஹைஃபன் ப்ரைமரி க்ளோஸ். இதை டிவ் அப்படின்னு நேம் பண்ணிப்போங்க. நவ் கண்ட்ரோல் எஸ். இப்போ வந்து கண்ட்ரோல் ஆர் வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. நமக்கான 4 பட்டன்ஸுமே வந்துடுச்சு வித் ஸ்பேஸோட. ஏன்னா வந்து மேலே வந்து பிஆர் டேக் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் வந்து இன்புட் டேகுக்கும் இந்த பட்டன்ஸ்க்கும் நடுவில் வந்து ஸ்பேஸ் கிடச்சிருக்கு.